வணக்கம் நண்பர்களே. நம்ம அப்படி எங்கள் மாமனார் ஊர்லேருந்து கிளம்பிட்டோம். அப்படி சிவனை பார்த்துட்டு கொஞ்ச நேரம் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். மாமனார் ஊருக்கு ஒரு பாய் சொல்லிட்டு அப்படி வந்துக்கிட்டே இருந்தோம். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்கு பாருங்க. இது வந்து திரௌபதி அம்மன் கோயில். இங்கே தீமிதி திருவிழாலாம் நடத்துவாங்க, சூப்பராக இருக்கும். அதுக்கு நான் வரும்போது உங்களுக்கு நான் அதை ஒரு தனியாக ஒரு வீடியோ எடுத்து போடுறேன். ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா, நம்மளை கூப்பிட்டு வந்தாங்களா ஒரு டிரைவரு. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, போன வாரம் நான் வந்திருந்தேன். இங்கே நம்ம இங்கேருந்து ரேணுகம்மாள் கோயிலுக்கு போகலான்னு சொன்னேன் அவர்கிட்ட. படைவீட்டு ரேணுகம்மாள் கோயிலுக்கு. போகிற வழியில் ஏதோ இன்னொரு பச்சையம்மன் கோயில் இருக்குது, எட்டுக்குடி ஊரில். அதுவும் நல்லா இருந்துச்சு. அதுவும் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. வாங்க நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன்னாரு. சரி ஓகே, அதையும் போகும்போது பார்த்துட்டு போகலாம் அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம். அது வந்து நம்ம இப்போ என்ன சொல்கிறது, வேலூர் போகிறோம்ல, போலூர்லேருந்து வேலூர் போகிற ரூட்டில் எட்டுக்குடி அப்படிங்கிற ஊரில் இருக்கான் அந்த அம்மன் கோயில். அதான் அந்த ஆரணிக்கும் வேலூருக்கும் ரோடு பிரியும்ல, அதுக்கு ஒரு 7 கிலோமீட்டருக்கு முன்னுக்குட்டி இருக்குது அப்படின்னு சொன்னார். சரி பார்த்துட்டு போகலாம், அதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இது வந்து எங்கள் மாமனார் ஊரோட ஸ்கூலு. இங்கே தான் 12th வரைக்கும் இருக்குது. பக்கத்து கிராமத்தில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே தான் வந்து படிக்க வருவாங்க. அதான் கோட்டாப்பண்டி ஊருக்கு. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிட்டு அங்கேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் போனோன்னே பக்கத்தில் போனோன்னே உங்களுக்கு நான் எடுத்து போடுறேன். இந்த இடம்லாம் எப்படி இருக்குது பாருங்களேன். சும்மா பச்சை பசேன்னு சூப்பராக இருந்துச்சு. சரி அதான் வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு. எல்லா ஊர்லேருந்தும் ஸ்கூல் பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இந்த கோட்டாப்பண்டிக்கு தான் வராங்க. பைக்லேயும் பசங்க போகிறாங்க. ஏன்னா அது கிராமம் அப்படிங்கிறனால வீட்டில் பைக்கில் கொடுத்து விட்டுருக்காங்க போல இருக்குது. அதனால் பைக்லேயே வந்துருந்தாங்க பக்கத்து ஊர்லேருந்து பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு. இப்போ ஃபுல்லாக கரும்பு தான் விளைஞ்சு நின்றுச்சு. அதான் இந்த சின்ன கரும்பும்பாங்கள்ல, அந்த கரும்பு தான் ஃபுல்லாக விளைஞ்சு நின்றுச்சு. இங்கே போகிற இடத்துல எல்லாமே ஃபுல்லாக பனைமரம் தான். ஏகப்பட்ட பனைமரம் நின்றுச்சு. ஃபுல்லாக பச்சை பசேன்னு தென்னை மரம், பனைமரம். கழனியில் ஃபுல்லாக விவசாயம் இது பண்ணுறாங்க. ஏதோ பயிர் வச்சுருக்காங்க, என்னன்னு தெரில. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டே இருந்தோம். அவர்கிட்ட கேட்டேன் அந்த கோயில் எப்படி இருக்கும் அப்படின்னு. அது இப்போ தான் கட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அதுவும் காட்டுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ நீங்கள் ஏற்கனவே மேல்ச்சேரி பச்சையம்மன் கோயில் பார்த்தீங்கல்ல, அது வீடியோ நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. பார்க்காதவங்க பாருங்கள். நான் போட்டிருக்கேன், மேல்ச்சேரி பச்சையம்மன் கோயில் வீடியோவும் போட்டிருக்கேன். அதை கேட்டேன். அதே மாதிரி இதுவும் காட்டுக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்னாரு. ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி தான் இருக்கும் அப்படின்னாரு. சரி வாங்க போகலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியில் சாப்பிட்டு போகலான்னு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினோம். இது வந்து போலூருக்கும் ஆரணிக்கும் போகிற வழியில், போலூர்லேருந்து ஆரணி போகிறோம்ல அந்த ரூட்டில் இருக்குது. அங்கே சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு நிப்பாட்டினோம். உள்ள இன்டீரியர்லாம் நல்லா அழகாக வச்சுருந்தாங்க. சரி அதான் அப்படி வீடியோ எடுக்கலான்னு எடுத்தோம். எதுக்காண்டி இங்கே வீடியோ எடுத்து போட்டேன் அப்படின்னா, காலையிலே பூரி, இட்லி எல்லாமே இருந்துச்சு. சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. இன்னொன்று என்னென்னா, இந்த ஹோட்டலில் அவங்க கவனிப்பு நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபுல்லாக லேடிஸ் தான் வேலை பார்க்குறாங்க. 4, 5 பேர். அவங்க 4, 5 பேருமே வந்து கேட்குறாங்க, என்ன வேணும் என்ன வேணும். தண்ணி முதற்கொண்டு மற்ற கடைலாம் போனோம்னா நம்ம தண்ணிக்கு கிடந்து கத்தணும், தண்ணி எடுத்துட்டு வாங்க தண்ணி எடுத்துட்டு வாங்க. இவங்களாம் 4 பேருமே வந்து கேட்டுனே இருக்கிறாங்க, தண்ணி ஊற்றவா அது ஊற்றுவான்னு. அவங்களோட கவனிப்பு நல்லா இருந்துச்சு. சரி அதான் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு போட்டோம். நீங்களும் இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நல்லா தான் இருந்துச்சு, எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. அதான் கணேஷ் பவன், வேலூருக்கும் ஆரணிக்கும் போகிற ரோட்டில் இருக்குது. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கணேஷ் பவன் நல்லா இருந்துச்சு. நீங்கள் இந்த சைடு போனீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். ஒரு நல்ல சாப்பாடோட அவங்க கவனிப்பு சூப்பராக இருந்துச்சு. சரி அதனால தான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு போட்டேன். அப்படியே நம்ம அந்த போலூர்லேருந்து ஆரணி போகிற அந்த வேலூர் போகிற பைபாஸில் வந்தோடனே ரோடு லெஃப்டில் பிரியுது. நாங்கள் பிரியிற இடத்துல இதே மாதிரி தான் இருக்குது. மேலே ஆஸ்பரா சீட்லாம் போட்டு கூடாரம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே வந்தாச்சுன்னா நம்ம அப்படியே அந்த பார்த்தீங்களா இப்படி தான் இருக்குது. மேலே ஆஸ்பரா சீட்டு மாதிரி போட்டிருக்காங்க. இதுக்குள்ளே நம்ம அப்படியே வந்தோம்னா நல்லா இருந்துச்சு இந்த இடம் பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளே இருந்து அப்படியே அதான் ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது, காடு மாதிரி தான் இருக்குது. காடு ஆரம்பிச்சிடுது. சரி அதான் உங்களுக்கு கரெக்டாக எந்த இடத்துல திரும்பணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த இடத்த வீடியோ எடுத்தோம். இதுவும் மலைக்கு கீழே தான் இருக்கிறாங்க அந்த அம்மா. நம்ம பின்னாடி மலை இருக்குது பாருங்கள், இருக்குதா? அந்த மலைக்கு கீழே தான் இருக்கிறாங்க. இதுக்கு அங்கிட்டு ரோடு கிடையாது. நம்ம திரும்பியும் இதே மாதிரி தான் வந்து இதே பாதையில் தான் திரும்ப வரணும். இங்கே 2, 3 வீடு இருந்துச்சு. மொத்தமே ஒரு 5, 6 வீடு தான் இருக்கும் இந்த இடத்துல.
இங்கேயும் ஃபுல்லாக தென்னந்தோப்பு மரம் எல்லாம் அப்படியே வச்சுருந்தாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த கூடாரத்தை தாண்டி வந்தோம்னா ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா ஒரு ஒரு 1 கிலோமீட்டர் இல்லை ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்தோடனே கோயில் வந்துருச்சு. அந்த இருக்கு பாருங்க, இந்த ஊரோட ஒதுக்குப்புறத்தில் இருக்குது. அதுக்கு அங்கிட்டு ஃபுல்லாகவே மலை காடு அப்படி தான் இருக்குது. இதுதான் கோயிலோட என்ட்ரன்ஸு. இங்கே வந்தால் வண்டிலாம் நிறைய விட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போது ஒருத்தர் கூட இல்லை, கோயிலே சாத்தி தான் இருந்துச்சு. நாங்கள் சனிக்கிழமை வந்தோம். சரி, அவர் டிரைவர் சொன்னார், ஏன்னா போன தடவை அவர் வந்திருக்கும்போது இங்கே ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்தாராம். அவங்களுக்கு இது குலதெய்வமாக நல்லா இருந்துச்சு பார்க்க, நீங்களும் பச்சைமனை கும்பிட்றீங்களா வாங்க அப்படின்ட்டு வந்தார். இங்கே பார்த்தீங்களா, இப்போ தான் கோயிலுக்கு கட்டி நல்ல பெயிண்டிங்லாம் அடித்து சீரமைச்ச மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில, இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சவங்க யாராச்சும் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். இது 8 இருக்கிற பச்சையம்மன் கோயில். நான் கோபுரத்தை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு வீடியோ எடுத்தோம். கோயில் மூடி தான் இருந்துச்சு. சும்மா போயிட்டு அப்படியே இங்கேருந்து பார்த்துட்டு வந்தோம். ஒன்றுமே தெரில. இங்கே வந்து நாகாத்தம்மன் கோயில் இருக்குது. அந்த மரம் பெரிய பெரிய மரமாக நின்றுச்சு. அப்படி இந்த பக்கம் வந்தோம்னா அதான் வேலை நடந்துகிட்ருக்கு கொஞ்சம் கொஞ்சம். இந்த பொருள்லாம் இருக்குது பாருங்க. இந்த தீச்சட்டி இருந்துச்சு, அதான் வெள்ளிக்கிழமை நேற்று தீச்சட்டி எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோயிலுக்கு. அதே மாதிரி அந்த கொடிமரத்தை தாண்டி அங்கே பார்த்தீங்கன்னா குதிரை இருக்கும். அதை நான் இருங்க காட்டுறேன். மூலஸ்தானத்தை எடுக்கலான்னு பார்த்தா தெரில சரியா. அதை ஃபுல்லாக திரை போட்டிருந்தாங்க. அம்மனுக்கு நேராக கொடிமரம் இருந்துச்சு. அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் வேலை நடந்துட்டு இருக்குது. இந்த டைல்ஸ்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இது நவக்கிரகம் எல்லாமே இருந்துச்சு. நவக்கிரகமும் இருந்துச்சு அங்கே. அதையும் அப்படி பாருங்க. அப்படியே அம்மா கோயிலுக்கு சைடில் வந்து இந்த சிவன் இருக்கிறாரு. இந்த கூண்டு மாதிரி வச்சுருக்காங்கல்ல, அதுக்குள்ளே சிவன் இருக்கிறாரு. பக்கத்துலேயே விநாயகர் எல்லாருமே இருந்தாங்க. இதுக்கு பின்னாடி ஃபுல்லாகவே காடு தான், மலை தான். அங்கே பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே மலை தான். சிவன் அவங்களுக்கு பக்கத்தில் காட்டலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் வந்து வீடியோ எடுத்தேன். அப்படியே அம்மாவோட மூலஸ்தானத்தோட கோபுரம், அதையும் கும்பிட்டுக்கோங்க. பின்னாடி ஃபுல்லாக காடு தான். இந்த அம்மா வந்து அமைதியாக இருக்கிறதுக்காண்டி தான் காட்டுக்குள்ளேயே இருக்கிறாங்க. நிறைய இடத்துல இந்த அம்மாவுக்கு காட்டுக்குள்ளே தான் கோயில் கட்டி வச்சுருக்குறாங்க. நந்தி, இங்கே வந்து விநாயகர். அப்படியே இங்கே நடந்து வந்தோம் அப்படின்னா இந்த விநாயகர் சன்னதி. விநாயகருக்கும் தனி சன்னதி வச்சுருக்காங்க. அந்த சிவன், இங்கே விநாயகர், அங்கே யாருன்னு தெரில, அவர் சரியாக தெரில. அது மேலே ஏறி போக முடியல, அதனால் அங்கே போகல. ஜூம் பண்ணி காட்டுறேன். அது என்ன சாமின்னு சொல்லுங்கள் கமெண்டில். ஃபுல்லாக காடு தான். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தர் இருந்தார். இவரும் எனக்கு யாருன்னு தெரில. இவரையும் தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள். அப்படிங்க வந்தோம் அப்படின்னா இங்கே மேலே சும்மா அந்த கல் பாறையால் பானை படிக்கட்டு மாதிரி போட்டிருந்தாங்க. இது மேலே போனால் முருகர் கோயில் இருக்கு தான். இதை இங்கே பாருங்கள், ஓம்னு போட்டுருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வந்து முருகர் இருக்கிறாராம். அவங்க சொன்னாங்க, அவர் டிரைவர் சொன்னார் இதுக்கு மேலே முருகர் இருக்கிறாரு அப்படின்னு. நம்மளால் படி ஏறி போக முடியாது, அதனால் கீழேருந்தே காட்டுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா மேலே ஏறி போய் பார்த்துட்டு அவர் எப்படி இருந்தாருன்னு சொல்லுங்கள். ஃபுல்லாக காடு தான். சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. நல்லா அழகாக அமைதியாக இருந்துச்சு. யாருமே இல்லை, நாங்கள் தான் போயிருந்தோம். சனிக்கிழமைங்கிறதுனால யாருமே வரல. நேற்று வெள்ளிக்கிழமை கூட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதான் தீச்சட்டிலாம் எடுத்து போட்டிருந்தாங்க. அங்கே தீச்சட்டிலாம் கிடந்துச்சு பாருங்கள். இப்போ அங்கே போய் காட்டுறேன், அப்படியே பாருங்கள். இந்த பார்த்தீங்களா, நேற்று தான் தீச்சட்டி எடுத்து போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக இதுவாக இருந்துச்சு. தீச்சட்டி எடுத்து கொண்டு வந்த இந்த குதிரை இருக்குது பாருங்கள், அது அங்கேயே அந்த சைட்லேயும் நிறைய குதிரை இருந்துச்சு. இந்த அங்கிட்டலாம் வச்சுருக்காங்க. குதிரையும் நேர்த்தி கடனுக்காண்டி வாங்கிட்டு வந்து கோயிலில் வச்சுட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அது என்னன்னு தெரில. யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கேட்டு அது என்ன ஏதுன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ எடுக்கும்போது பார்த்தேன், இந்த குதிரைலாம் வாங்கி வச்சுருந்தாங்க. இப்போ தான் ஒரு வேளை கும்பாபிஷேகமே இப்போ தான் நடந்துச்சா என்ன ஏதுன்னு தெரில. எல்லாமே புதுசாக தான் இருந்துச்சு. கொடிமரம், கோயிலோட கொடிமரம். நேற்று கூட்டம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நம்ம அங்கே இருந்ததுனால இங்கே வர முடியல.
சரி எங்களுக்கே இப்போ டிரைவர் சொல்லி தான் தெரியும். அதனால தான் வந்தோம். அப்படி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாகாத்தம்மன் கோயில். எல்லாமே மூடி தான் இருந்துச்சு. அதே அப்படியே பார்த்துட்டு இந்த சைடு வந்தா இங்க ஓடை மாரி ஒண்ணு ஓடுச்சு. சரி அதான் உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்ட்டு வந்தேன். இங்க தான் நாகாத்தம்மன் மரத்துக்கு கீழ இங்கேயும் வச்சிருக்கிறாங்க. இங்க ஒரு காவல் தெய்வம் இருக்கிறாரு. இந்த ஓடை ஓடுதுல்ல, இது மழை பெஞ்சா தண்ணி வரும்னு நினைக்கிறேன். சரி அதையும் அப்படியே எடுக்கலாம் அப்படின்ட்டு இந்த சைடு வந்தோம். அதான் யாராச்சும் வந்தா கேட்கலாம் அப்படின்ட்டு பார்த்தா, இங்க யாருனே தங்கியிருந்தாங்க. பின்னாடி யாரோ தங்கியிருக்கிறாங்க. அங்க இன்னொரு பையன் வந்தான், சின்ன பையன். அவன்கிட்ட கேட்டேன். அவன் தான் சொன்னான் இந்த ஊரோட பேரு எட்டுக்குடி அப்படின்ட்டு. இன்னொன்னு என்னன்னா, இந்த கோயில் பச்சையம்மன் கோயில் வந்து முனீஸ்வரர் இல்ல. அவன்ட்ட கேட்டா தான் இங்க கிடையாது அப்படின்னா. காவல் தெய்வமா மத்த பச்சையம்மன் கோயிலெல்லாம் முனீஸ்வரர் 7 முனி இருப்பாங்க. இங்க இல்ல அது இன்னும். முனீஸ்வரர் இல்லாத பச்சையம்மன் கோயிலு. அதான் அந்த பையன்ட்ட கேட்டேன். அவனும் அத தான் சொன்னான். அதான் நேத்து தீச்சட்டி எடுத்தாங்களாம். நேத்து எடுத்தாங்க. இன்னைக்கு வந்து இனிமேல் தான் வருவாரு ஐயரு அப்படின்னா. சரி ஓகே. அப்புறம் தான் அவன்ட்ட கேட்டேன். மழை பெஞ்சா அங்கலாம் தண்ணி நல்லா ஓடுமா அந்த ஓடையில. அந்த பையன் சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த பையன்ட்ட எல்லாத்தையும் கேட்டு, அப்படியே அவன சுத்தி ஒரு வீடியோ பார்த்தோம். எல்லாமே நல்லா இருந்துச்சு பார்க்க. சூப்பரா இருந்துச்சு. அப்படியே வீடியோ எடுத்துட்டு, சரி ஓகே இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட் போடுங்க ஏதாச்சும். நீங்க கமெண்ட் போட்டீங்கன்னா தான் எனக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம எதுவும் தப்பு பண்றோமா என்னன்னு தெரியும். அதனால எதுவும் கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க. பாருங்க. நம்ம அடுத்து இங்கேருந்து எங்கே போகிறோம் அப்படின்னா, படைவீட்டம்மாள் ரேணுகம்மாள் கோயிலுக்கு போகிறோம். அது நாளைக்கு வீடியோவில் வரும். இதை பாருங்கள். பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள். நம்ம ட்ரிபிள் ஆர் விலாக்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆன்மீக வீடியோ, அடுத்து ஊருக்கு போகிறது இதெல்லாம் போடுவோம். அப்புறம் இந்த வீடியோ எடுத்துகிட்டே இருக்கும்போது இங்கே ஒரு குரங்கு நின்றுச்சு. அது பாருங்கள். அது கடந்து மரத்தை போட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டே இருக்குது. என்ன கோவம்னு தெரில அதுக்கு. அதையும் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நம்ம இன்னொரு அடுத்த நல்ல வீடியோவில் பார்ப்போம். ஓகே.